நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பேர் வந்து கடமான். அதாவது இலங்கையில் இருக்கிற மான் இனங்கள்லேயே மிகப்பெரிய மான் இனம் இதுதான். இங்கேருந்து பார்க்க அந்த மரத்துக்கு பின்னுக்கு அப்படியே புகை, அதுக்கு பின்னுக்கு மலை செமையாக இருக்குது. இந்த மலைக்கு அங்கால நாங்கள் போய் ஆகணும். சொல்லுது சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். பேக்கர்ஸ் அருவி பார்த்துட்டு இப்போ நாங்கள் கடந்து வை ஜங்ஷனை நோக்கி போயிட்டுருக்குறோம். போகிற இடையில் ஒரு சிறிய அருவி இருக்குது. உண்மையாகவே அது அருவி கிடையாது, அதை வந்து சிம்னி பூல்னு சொல்லுவாங்க, ஒரு நீர் தடாகம். ஆனால் அது சில நேரங்களில் சிறிய அருவி மாதிரி காட்சி அளிக்கும். இன்றைக்கு நாங்கள் போகிறப்போ அப்படி தான் இருக்க போதா இல்லையான்றதை பற்றி பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து இது வந்து பெலிகுல் ஓயா ஆற்றின் இந்த நீர் இப்பகுதியில் தேங்கி தான் இந்த குளத்தை வந்து உருவாக்குது. அதில் ஒரு சின்ன கிரனைட் அணையும் காணப்படுறதால வந்து அது வந்து ஒரு குளம் மாதிரி காட்சி அளிக்கும். ஸோ அதைத்தான் பார்த்துட்டு அங்கே நாங்கள் தொடர்ந்து போக போகிறோம். வாங்க பார்ப்போம். வாவ், செம்ம ஷாட் ஒன்று பார்த்தீங்களா? அதில் இந்த குருவி சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. இந்த அங்கேருந்து அந்த அருவி அருவி ஓகே விடப்படுறாங்க. அங்கேருந்து அந்த தண்ணி வந்துட்டுருக்கு. இப்படி இதால் இப்படி போகுது. அந்த அதை சுற்றித்தான் அந்த சில மரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த மஞ்சள் தாவரம் எங்கே அதில் இந்த மஞ்சள் தாவரம் இருக்குது பாருங்கள். பா, அந்த குளிரான நேரத்தில் சூரிய வெளிச்சம் படம் அவ்வளோ விதமாக இருக்குது. இங்கே எனக்கு சூரிய வெளிச்சம் படுது, லைட்டாக அந்த மகிழ்ச்சியில் வருது, அவ்வளோ விதமாக இருக்குது. அந்த அளவான குளிர் காற்று படுது இல்லை, அதோடு சேர்த்து பின்னுக்கு சூரிய வெளிச்சம் வேறு, அந்த ஒரு வைக்க நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன பூ ஒன்றை பார்த்து நாங்கள் பாருங்கள், அதை நான் எடுத்து காட்டுறேன் வீடியோ. எஸ், என்னோட நிழல். மக்களே, இந்த இடத்துல மயில் ஒன்று பறந்ததை கண்டுறான் நான். அது இனி பறந்தா எடுக்கலாம் பாப்பா. இந்த இடத்துலனா பாப்பா திருப்பி பறந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துடுவேன். நான் பார்க்குறதுக்குள்ள ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள அது கீழே போயிட்டு இவ்வளோ நேரம் நான் வந்துருக்கிறது தான் காட்டினேன். வந்த பாதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து பார்க்க அந்த மரத்துக்கு பின்னுக்கு அப்படியே புகை, அதுக்கு பின்னுக்கு மலை செமையாக இருக்குது. சரி, நாங்கள் இந்த வேலை போவோம். மழை காலத்தில் இந்த பாதை கூட பார்க்க சாதாரணமாக இருக்கிற இந்த பாதை கூட மழை காலத்தில் ஆபத்தான ஒரு பாதை. ஏன்னா இந்த மண் இப்படி இருக்குல்ல, மழை காலத்தில் அந்த எப்படி சொல்கிறது, கள்ளி மண் மாதிரி சறுக்கி கொண்டு விடக்கும். கால்நிலைக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மழை காலத்தில் வரவங்க தள்ளி வரீங்கன்னா சரி. இந்த அவ்வளோ தூரம் இந்த மலையை அப்படியே சுற்றி வந்திருக்கிறோம். நான் முதல்ல வந்து இந்த இதுக்குள்ளால் போயிட்டு வீடியோ எடுத்துருந்தேன். இப்போ இதுக்குள்ளே போவேன் நான் வந்து பாருங்கள், நெட் கட்டி விட்டாங்க. இந்த இங்கேருந்து பக்கம் தெரியுதா, சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல கேம்பிங் அடிச்சு. ஆனால் அதுக்குள்ள இப்போ உள்ளுக்கே போகண்டான்ற வாஸ்ட் பண்ணிவிட்டாங்க. பார்த்தியலும் முந்தைய பாதையால் அப்படியே போய் அங்கே அதுக்கெல்லாம் சுற்றி அந்த அங்கே ஒரு பாதை இது பாருங்க, அந்த பாதையால் போகிறது கூட ஒரு ரூட் இருந்தது. ஏன்னா இப்போ அதுக்குள்ளே போகணும் என்ன நான் நினைக்கிறேன், அது ஆபத்து நினைக்கிறேன், நல்லதுக்கு போகணும்னு சொல்லி பண்ணிவிட்டாங்க. இந்தா இப்படி வந்தோமா அந்த தொங்கலுக்கு போய் இந்த மலைக்கு அங்கால நாங்கள் போய் ஆகணும். அந்த ஏத்தவங்க அதில் சின்ன போட் தெரியுது பாருங்கள், அந்த போட் தெரியுதா, மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுதான் வந்து வை சந்தி. சின்ன அருவி பாவம், சத்தம் இங்கே வரும் சத்தம் கேட்குது அவங்களுக்கு. ஜூம் பண்ணி பார்க்க ஆத்தலாக இருக்குல்ல, அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இதுதான் பேக்கர்ஸ் போலுக்கு போகுதா இல்லை இதுவரை எங்கே போகுதா எனக்கு தெரியல, டீட்டெயிலாக ஒன்றும் தெரியாது. பயணத்தின் 95% பகுதியை வந்து சேர்ந்துட்டேன். இதில் காட்ட போகிறதான் வந்து வை சந்தி. இந்த இடத்துல நாங்கள் இப்படி போனாங்க. எங்கேன்னு சொல்லி பார்த்தா வந்து மினி வேர்ல்டன் கிரேட்டஸ்ட் வேர்ல்டனுக்கு போனாங்க. பக்கம் விளையாட்டு இதில் வந்து கேம்ப் சைட் வந்து போட்டுருவாங்க. மேபி இதுக்குலாம் போகிறது தெரியலாங்க. இது தான் விசாரிக்கணும். அங்கே யாராவது ரெண்டா உள்ள கேட்டு பார்ப்போம். சரி, பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ஆமாம், அப்பா அடி வந்துட்டோம். ஓகே, நாங்கள் வந்து ஃபுல்லாக வரையும் வந்துட்டோம். சார்ஜ் இல்லை ஃபோனில், அதனால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. கடைசியில் கொஞ்சம் தூரம் ரெக்கார்ட் பண்ணலை. சரி, 1:30க்கு உள்ளே போனாங்க. இப்போ 5:30, 4 மணி தான் நடந்துருக்கிறோம்.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பேர் வந்து கடமான், அதாவது இலங்கையில் இருக்கிற மான் இனங்கள்லேயே மிகப்பெரிய மான் இனம் இதுதான். இது வந்து ஹடன் பிளைன்ஸுக்கு செல்கிற அந்த சுற்றுலா பயணிகள் வந்து அதிகம் பார்க்குற விலங்குகளில் இந்த கடமான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இலங்கையிட மலைப்பகுதி சூழலுக்கு மிகவும் ஏற்றவாறு வாழும் மான் இனத்தில் இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆண் கடமான்களுக்கு மட்டும்தான் இந்த கொம்புகள் காணப்படும். மறுது ஒவ்வொரு வருடமும் இந்த மான் கொம்புகள் வந்து புதிதாக வளர்வது வந்து இந்த மான் இனங்களில் தனித்துவமான ஒரு இயல்பாக காணப்படுது. சரி மக்களே, நான் இந்த காணொலி தூரம் முடிச்சுக்கொள்கிறேன். முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல இங்கே வர்றதுன்னு சொன்னால் காலையில் வாங்க. 2வது நடைபயணம் இந்த 8 கிலோமீட்டரில் வந்து பேக்கர்ஸ் ஃபால்ஸ் பக்கம் முதல் போய் அந்த 8 கிலோமீட்டரையும் சுற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். மினி வேர்ல்டன் பக்கம் போனால் கண்டிப்பாக அந்த பக்கத்தில் வர கஷ்டத்தை விட பேக்கர்ஸ் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே சுற்றி வர்றது கொஞ்சம் சுகமாக இருக்கும். என்னோட காணொலி உங்கள் சந்திக்கும் முறை உங்களோட நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.